ஹைடா, நம்ம சேனல் எந்த ஸ்டேஜில் இருக்குது? நான் உங்கள்கிட்ட நேற்று சொல்லியிருந்தேன். எல்லாரும் சொன்னீங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, எனக்கும் தோணுதா. பிகாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இருக்கீங்க, எனக்கு அது போதும். அண்ட் தென் இந்த சேனலை ரெக்கவர் பண்ண நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சேனல் மாதிரி இதுவும் ஆகிடுப்போது ஒரு பயமாகவும் இருக்குது. நானும் நேம் சேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் அந்த சேனல் நேம் மாதிரி இதுலேயும் இருக்கு. மேபி அதனால கூட ஏதாவது ஸ்டேக் வந்திருக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணேன், டிபி சேஞ்ச் பண்ணேன். பட் அப்படியே தான் இருக்குது அவங்க கொடுத்த வார்னிங். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எடுக்கிறாங்களான்னு. அப்படி இல்லைன்னா 2 சேனல்லையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓப்பன் பண்ணேன்னா இன்ஸ்டாவில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே அந்த ஒரு கால் எடுத்து வெளில வைக்கிறீங்க. வெளில ஜேக் இருக்கான். உங்கள் மவுத்தில் தொலைச்சிட்டு நீங்கள் அவனை பார்க்க அவன் வாமிட் பண்ணியான். அது அது இலச்சக்கே அப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்க உங்ககிட்ட வரான். இங்கே அவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு பயம். நீங்கள் அவனை பார்த்துட்டேன். சிக்கே சிக்கே நான் ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை சிக்கே இங்கே பாரு அப்படின்னு நீங்கள் திணறிட்டு அவனை பார்க்க அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, உனக்கு நான் குக் பண்ண ஃபுட் பிடிக்கலையாடி அப்படி கேட்குறான். இப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மைலோட அவனை பார்க்க நிச்சயமாலே பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் டைமாக குக் பண்ணுவேன் அச்சிச்சு அப்படி நினச்சிக்கிட்டான்னா அப்படி அப்படி இல்லை ஜெகே எனக்கு பிடிச்சது. அப்புறம் ஏன்டி வாமிட் பண்ணேன்? அது ஜெகே அவன் உங்கள் கை பிடிச்சா சரி பிடிக்கலன்னா விட சாப்பிட வேண்டாம். இல்லை இல்லை ஜெகே எனக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்காக சொல்ல வேண்டாம், வா வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். அது பிடிச்சது ஜெகே, எனக்கு பிடிக்கும் அந்த ஃபுட்டு. ஏன் தெரியல, அது ஸ்மெல் எனக்கு பிடிக்கல ஜெகே அப்படின்னு நீங்கள் மூச்சை பார்க்க அதான் தெரியுதா உனக்கு பிடிக்கலன்னு. முன்னாடி சொல்லிக்கலாம் இல்லாடி, வா நம்ம வேறு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போவ. இல்லை இல்லை எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கல, மற்றதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் வேறு ஃபுட்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. சரி அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே, ஒரு சில ஃபுட் மட்டும் உங்களுக்கு பிடிக்கல, மீதி ரைஸ்லாம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணுற வயன் கூப்பிட்டுட்டே உங்கள் அம்மா உள்ள வராங்க. நீங்கள் டோரை பார்க்க சீக்கிரம் அதே இடத்த பார்க்குறான். உங்களுக்கு ஒரு ஸ்மைலோட அம்மா வந்திருக்காங்க, ஹாப்பி. அவங்கள ஸ்மைலோட அப்படி பார்த்துட்டே உங்கள் சேரை விட்டு எழுந்து நிற்க, அம்மா எதுக்கடி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த? இன்னைக்கு நான் உன்னை போய் பார்க்கலான்னு போனேன், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட்டே உனக்கு கம்ப்ளீட் ஆகலை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வராங்க. உங்களுக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. எதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்? நான் தான் சின்ன வயசுலேருந்து உனக்கு கவனிக்காமல் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் அதை போய் பண்ண வேண்டாம், ஏன் வா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு உங்ககிட்ட வர. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை தாண்டி நானும் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன். டாக்டர் சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. உங்கள் கையை பிடிக்க நீங்கள் உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு ஒன்றும் விதம்மா ஒத்ததான் தெரியாது. இதே போல தான் எவ்வளோ நாள் நீ எங்களை ஏமாத்திட்டு இருந்த. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, வா அதை கிளியர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை எழுத்துட்டு போக ஜேகே உங்கள் இன்னொரு கை பிடிக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்க்க ஜேகே உங்கள் அம்மாவை பார்க்குறான். அவங்க இழுத்துட்டே போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால இழுக்க முடியல. வாடி அப்படின்னு திருப்பி உங்களை பார்க்க உங்கள் இன்னொரு கை ஜேகே பிடிச்சிட்ருக்கான். இது வரைக்கும் ஜேகேவும் சரி உங்கள் அம்மா அப்பாவும் சரி ஜேகே கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இப்போது சின்ன வயசில் இருந்தால் அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இப்படி விட்டதுனால தான் இவளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ப்ளீஸ் விடுங்க, அவளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆண்டி அவளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, பொறுமையாக பேசுகிறான். டாக்டர் சொன்னது உங்களுக்கு காதில் விழலையா? நீங்களும் தானே கூட இருந்தீங்க அப்படின்னு உங்கள் அம்மா ஜேகே சொல்ல, ஜேகே உங்கள் கையை நல்லா பிடிச்சி இழுத்து உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஏன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் கிடையாது, அவ நல்லா இருக்கா. ஜேகேவை பார்க்குறாங்க. நீங்கள் தான் கீரல் போட்டு விட்டுருப்பீங்களே, நல்லா இருக்காளா? உங்களை பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணி வச்சிருக்கா? இவ தான் பண்ணா தானே? அவள் லைட்டாக ஒரு ஸ்மைலோட இதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு லவ் மூமெண்ட். அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அவளுக்கு
ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவளுக்கு மெடிசனா நான் இருக்கேன், நான் அவளை பார்த்துப்பேன், அவ்வளோதான். என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட அவள் எடுத்து வைக்க மாட்டா. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ஹாஸ்பிட்டல் போகணு மாடி. வேணாம் ஜெகே, அவ்வளோதான், போக்க வேண்டாம். நான் ஹாஸ்பிட்டல் போகல, எனக்கு ஒன்றும் இல்லை ஜெகே. உங்கள் ஃபேஸுக்கு அப்பா நீ எனக்கு தெரியும் டி, உனக்கு ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு திரும்பி உங்கள் அம்மாவை பார்த்து, அவளுக்கு ஒன்றும் கிடையாது, ஏதாவது ப்ராப்ளம்னா நான் இருக்கேன், அவளை பார்த்துக்க அப்படின்னு உங்கள் ஷோல்டர் இழுத்து பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க, டேர்ன் பண்ணி. இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுறான், இந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக இருக்கான், உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஜேகே உங்களை ரப்பான்ட்டே இருக்கான். அம்மா அங்கிறது போக ஆரம்பிச்சிட்டாங்க கடுப்பில். அதுலேருந்து ஜேகே உங்களை நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பேபி மாதிரி உங்களை குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, பல்லு தேய்ச்சி விடுறது, தலை வாரி விடுறது, அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவன் உங்களுக்கு பண்ணுறான். ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறான். வீடு 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறீங்க, ஒன்றாவே இருக்கீங்க. உங்களை விட்டு ஜேகே ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்றான். இப்படி டைம் போயிட்டே இருக்கு, இப்படி டேஸும் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த தலை சுத்தல், அந்த வாமிட்டிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஜேகே உங்கள் கூட இருக்கும்போது வாமிட் வரும்போதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சவுண்டே கேட்காத மாதிரி வாமிட் பண்ணுறீங்க. தலை பயங்கரமாக சுற்றுது, வாழை பிடிச்சிட்டு நாளைக்கு எங்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்களா என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷாக்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்களா திங்க் பண்ணிட்டு இப்போ ஜேகே கிட்ட சொன்னேன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவானா, வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் தலையை பிடிச்சிட்டு உங்கள் முன்னாடி இருக்க மிரரை பார்க்குறீங்க. தலைலாம் அப்படி சுற்றுது. வெளியே இருந்து ஜேகே, ஏய் வயன் என்னாச்சு ரொம்ப நேரம், உள்ள என்னடி பண்ணுற, அது பாரு ஜேகே, ஏண்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, டோர் ஓப்பன் பண்ண, வந்துட்டு முடிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் அவன் வெளியே வெயிட் பண்ணுறான். நீங்கள் முகத்தெல்லாம் தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணு. என்னாச்சு டோர் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கல, இதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்க, அதுவும் என்ன உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு உங்கள் முகத்தை பார்க்குறா. இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணனா அது நல்லா அப்படி இருக்கு. சரி வா சாப்பிடலாமா, இப்போ தான் வாமிட் பண்ணியிருக்கீங்க, சாப்பிடலாமான்னு கேட்குறான். என்னடி நீ வர ரொம்ப சாப்பிடாம, முன்ன மாதிரி நீ இல்லையே, சூக்கமாக இருக்க, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா வயன்? இல்லை சிக்கி, எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா? உங்கள் மூஞ்சியை பார்க்குறான். என்னாச்சு, சாப்பிடலாம் வாப்பிடலாம், கை பிடிச்சி கூட்டு வரீங்க, வரோம் சாப்பிட்றீங்க. ஒருத்தங்க ஃபுட்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் பிடிக்காம கஷ்டப்பட்டு முழுங்குறதுக்கும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் தெரியும் இல்லையா. சிக்கி பார்க்குறான், இவளுக்கு என்னமோ பண்ணுது அப்படியே அவனுக்கு ஃபீல் ஆகுது, பட் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னவா இருக்கும் உங்களே பார்க்குறான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இவளால் நார்மலாக இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வன் சொல்லு சிக்கி, வரலங்கண்ணா போகலாம் மாடி, வரலையா? இல்லைம்மா, நானே உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், ஆன்ட்டியை பார்க்க போடலாமா? லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி தலையாட்டுறான். நீங்கள் கை பிடிச்சி அங்கேயே ஹாஸ்பிட்டலே என்னை விட்டு வந்துட மாட்டேல்ல. என்னடியே ஆச்சா, நான் தான் அத்தனை வாட்டி சொல்லிட்டேன்ல, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு, உனக்கு ஒன்றும் கிடையாது, புரியுதா? உன்னை நான் அப்படியே விட்டு வர மாட்டேன். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ண, நெக்ஸ்ட்டு ஆன்ட்டியை பார்க்க அவன் கூப்பிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்ல உங்களுக்கு அது வந்த உடனே சிக்கி கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, பயமாக இருக்கு சிக்கி, ஒன்றும் இல்லடி பா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு வரான். பயம், நீங்கள் அவங்க கூடவே உள்ளே வரீங்க. நெக்ஸ்ட்டு ஆன்ட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஆன்ட்டி உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஆன்ட்டி, நீங்கள் அவங்க கிட்டே போயிட்டு அவங்க கையை பிடிச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்து கேட்க அவங்க அழுதுகிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள்
அவங்கள அப்படிதான் இருக்கு. ஜிகே சைலண்டாக நின்றுருக்கான். அல்லாதீங்க ஆண்டி, அல்லாதீங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா எங்கிட்ட வந்துருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்து பேச, அவங்க அங்கிள் இப்போதான் எல்லாம் சொன்னார் அப்படின்னு அவங்க ஸ்டொமக்கில் கை வைக்க, அவ்வளோதான் திரும்பி திரும்பி அழுறீங்க. ஜேகே அந்த பாப்பாவை பற்றின அந்த தாட் அவனுக்கு வந்தாலுமே உங்கள்கிட்ட அதை பற்றி பேச மாட்டான். மறுபடியும் நீங்கள் ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ளேயும் இருக்கும். பட் ஆன்ட்டி அழும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நீங்கள் அழும்போது ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு தோணுது. அவங்க அம்மா அதை பற்றி பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி அப்படி பிடிக்க, அம்மா சிக்கி வாட்டிச்சு அவளை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியாடா, அதை விட உனக்கு என்ன வேலை இருக்கு, உன்னும் தாண்டா அப்படிலாம் ஆச்சா. சைலண்டாக இருக்கான். ஆல்ரெடி ஜிகேக்கு இந்த கில்ட்டி இருக்க தான் செய்தான். இன்னைக்கு தான் இப்போதான் நான் எழுந்த உடனே வயனங்க அவன் நல்லா இருக்கால, அதை தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, நீ பண்ணதெல்லாம் உனக்கு உங்கள் அப்பாவை விட அந்த யூன்மோ பெரியவன் ஆகிட்டான்ல, அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இங்கே வந்திருப்பான், உனக்கு அவன் தான் இம்பார்ட்டன், அப்படித்தானே செக்கே? அம்மா அப்படி இல்லைம்மா, அப்பாவா இப்போ நீ அப்பான்னு சொல்கிறது யாரு? உங்கள் அப்பாவை சொல்கிறியா இல்லை அந்த பொறுக்கி யூன்வோவை சொல்கிறியா? நீங்கள் இப்போலாம் யூன்வோவை சொன்னால் ஜிக்கிக்கு கோவம் வரும்ல, ஆன்ட்டி காம் பண்ணுறீங்க, பிகாஸ் ஆன்ட்டிக்கிட்டே சண்டை போட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி காம் பண்ணுறீங்க. விடுங்க ஆண்டி, அதை பற்றி பேசுவேன் ஆண்டி அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ எழுந்தீங்க அப்படின்னு டாப்பிக்கை மாற்றுறீங்க. அவங்களும் இப்போ தான் இருந்தோம், பரவாயில்ல நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கண்ணை முழிச்ச உடனே எனக்கு நீ எப்படி இருப்ப அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நான் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா ஓயன் அப்படின்னு நார்மலாக நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆன்ட்டி எழுந்துக்கிட்டாங்க, அந்த ஹாப்பி உங்களுக்கு அது போதும் அப்படி இருக்குது. அவங்க கூட நார்மலாக பேசுகிறீங்க, பழைய மாதிரி அந்த ஸ்மைல். ஆன்ட்டிக்கிட்ட பேசும்போது தான் அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படி இருக்கு. அங்கிள் இப்போ தான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து ஆன்ட்டிக்கு கொடுத்து போட சொல்கிறாங்க. சேக்கியை பார்க்குறதுக்கே அவருக்கு பிடிக்கல. நீங்கள் 3 பேரும் நார்மலாக பேசிக்கிறீங்க, பட் சேக்கி மட்டும் ஒரு கார்னரில் நின்றுருக்கான். அவனுக்கும் உங்களுக்கு கூட மிங்கிள் ஆகணும் அதெல்லாம் இருக்கு, பட் தனியாக நின்றுருக்கான். இப்படி கொஞ்ச நேரம் அந்த டைம் அப்படி போது பேசி ஆன்ட்டிக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அவங்க படுக்கும் போது ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நீங்களும் தலையாட்டுறீங்க. அவங்க கை பிடிச்ச வீட்டுக்கு வந்த உடனே பழைய மாதிரி நான் உனக்கு குக் பண்ணி கொடுப்பேன், நீ நல்லா சாப்பிட்ணும். சரிங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் தலையாட்டுறீங்க. அவங்களும் தூங்க நீங்களும் அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. சிக்கன் பின்னாடியே வரான், உங்கள் கை பிடிச்ச இவ்வளோ நாள் இந்த சிரிப்பெல்லாம் எங்கடி வச்சுருந்தேன் அப்படி கேட்குறான். நீங்கள் திரும்பி சிக்கி பார்க்குறீங்க. என்ன இல்லை, நிறைய காமெடி பண்ணி நானும் உன்னை பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ நாளில், கிட்டத்தட்ட 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீ சிரிச்சதே இல்லையேடி அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது. பிகாஸ் ஆன்ட்டி உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க, உங்களை நல்லா புரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் சிக்கி கை பிடிக்க சிக்கி உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி அங்கே கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே உனக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னது, ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வர அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. ஏதாவது யூன்வோ வாங்கி கொடுத்து கொண்டு வருவானோ அப்படி இருக்கு. அவன் உங்ககிட்ட வரான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னது, பூடி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறீங்க. ஏன் எனக்கு எது குத்தாலும் வாங்க மாட்டேன்றா அப்படின்ட்டு கொஞ்சம் சோக்கமா டேபிளில் வச்சுட்டு ஏன் வாங்க மாட்டேன்ற உங்கள் பின்னாடியே வரான். ஏன் உனக்கு அதெல்லாம் பிடிக்காதா? நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டுருக்க. அவன் ஏன் வேணான்னு சொன்னேன். உனக்கு வேணும்னா ஓகே, நான் கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு வேறு ஏதாவது பிடிக்குமா, வேறு ஏதாவது உனக்கு வேணுமா, ஒன்று நான் புரிஞ்சுக்கணும்ல, சொல்லு. நம்ம ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலல்ல. உங்களை பார்த்து கேட்க நீங்கள் எனக்கு நீ எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கே, ஆனால் அது எனக்கு நீ கொடுக்கணும், நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவன் செஸ்ஸில் கை வச்ச. இங்கேருந்து உனக்கு தோணணும் நம்ம பொண்டாட்டிக்கு
இது வாங்கி கொடுக்கலாமா, இது வாங்கி கொடுக்கலாமான்னு இங்கேருந்து உனக்கு தோணணும். அப்படி தோணி நீ ஏதாவது வாங்கிட்டு வந்தனா அப்போ என்கிட்ட கொடு, நான் அதை வச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து திரும்புறீங்க. கையை டக்குன்னு போடுச்ச. இங்கேருந்து எனக்கு தோணுதுனால தான் நான் வாங்கிட்டு வந்த அந்த பூவை உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா விடு அப்படின்னு உள்ளே போயிட்டான். இப்போ தான் புரியுது அவன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. வேக வேகமா டேபிள் கிட்ட போயிட்டு அந்த பூவை எடுக்கிறீங்க. தீக்கி வாங்கி வந்திருக்கானா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அதுவும் அவனுக்கு தோணி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்மெல்லோட எடுத்து தலையில வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஜிகி கிட்ட வந்து நின்று நல்லா இருக்கா அவ ஷர்ட்டை கழட்டிட்டே அவ்வளோதாண்ணா. வேற என்ன இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தல, நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தேன். இங்கே திரும்ப கேட்கேன். திரும்புறா நல்லா இருக்கான்னு கேட்டேன். அழகா இருக்கு, பட் நான் ஃபீல் பண்ணுவேன்னு இதை நீ பண்ண வேண்டாம். என்னால் புரிஞ்சுக்க முடியும். உனக்கு பிடிக்கலன்னு இதை பண்ணி பண்ணாதா. இப்போ பாரு டைம் ஆகிடுச்சு பாரு. நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிட்டு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும். நீ வாங்கி கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிமிர்ந்து அவனை பார்க்க லைட்டாக பெட் பண்ணி நிஜமாவா இது நீ நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லலை. நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், நீ ஃபீல் பண்ணுவேன் நினைக்கவும் பார்க்கவே மாட்டேன். மூஞ்சுக்கு முன்னாடி ஒன்று திட்டுவேன், என்ன மறந்துட்டியா, அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ கை வச்சு டைட்டாக க்ளோஸாக பிடிச்சி. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளார் பொக்கே டைமண்ட் ஜுவல்ல அப்படின்னு யூனிவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஏண்டி உனக்கு பிடிக்கல, நீங்கள் அவன் மூக்க பிடிச்ச நான் சொன்னது உனக்கு புரியலையோ மொண்டோ, எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும். ஏய் அது காஸ்ட்லிடி, கிட்டத்தட்ட அந்த டைமண்ட் ஜுவல்லாம் 2 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூ எனக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு 50 ருபீஸ் கூட வரல. எனக்கு அந்த ஜுவல்லாம் விட இந்த பூ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கடி. சரி பொண்டாட்டி இல்லை. ஓ என் பொண்டாட்டி. சரி கையெடுங்க அப்படின்னு அவன் கையை எடுக்க அக்கின் பிடிச்சிக்கிட்டான். என்ன பண்ணுறீங்க ஜேகே, ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஜேகே, எவ்வளோ நாள் 1 மந்த் இருக்கும்ல. ஜேகே கையெடுங்க அப்படின்னு அவன் கையை எடுத்துக்கிட்டு டர்ன் பண்ண பேக்லேருந்தே ஹக் பண்ணிட்டு உங்கள் தலையில் இருக்க அந்த பூவை ஸ்மெல் பண்ணிட்டு கும்முன்னு இருக்கடி வேணுங்க அப்படின்னு கையை எடுத்து விட்டுறீங்க. என்னடி பண்ணுற சொன்னேன். சரி எங்கே போகிற, அது தூங்கணும். தூங்கணுமா, நான் என்னடி சொல்லிட்டுருக்கேன், நீ தூங்கணுங்கிற. இப்போதைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. ஓ இப்போது அந்த மைண்ட் செட் வந்தா இதெல்லாம் பண்ணலாமா? சரிங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தள்ளுங்க ஃபஸ்ட்டு, என்ன விடுங்க. அப்படி நீங்கள் அவன் கையை எடுத்து விட அவன் கிஸ் பண்ணுறான், மூவ் பண்ணி கூப்பிட்டு போகிறான் பெட்டுக்கு. நீங்கள் நோ நோ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட பார்க்குறீங்க. ஜேகே விட்டு இதெல்லாம் முடியுமா? 2 பேரும் போய் பெட்டில் விழ நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் நீங்களுமே அந்த மூடுக்கு ஃபார்ம் ஆகி மூவ் பண்ணுறீங்க. அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த செகண்ட் ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க அவன் ஒரு மாதிரி டீசிங்காக உங்களை பார்த்த மேம் கையே எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? நீங்களும் பார்க்க பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு கையை எடுக்க அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு பரவாயில்ல, உன்னை மாதிரி நான் நூலாம் சொல்ல மாட்டேன், நீ தான் கல்லிஞ்சுக்காரி, நான் அப்படி கிடையாதா. ஓகே கையை விடுங்க. சரி நானே பெர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதையோ அதை பண்ண. கையை விடுங்க சிக்கன். ஏய் இவ்வளோ நேரம் நீ ஃபார்மில் தானே இருந்த. நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க சொல்றீ. அதான் என்னென்னமோ பண்ணி என்னை டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. ஓ டெம்ப்ட் ஆயிட்டா?
இப்போ அப்படி இல்லை, விடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா, விடுங்க விடுங்கன்னு. தள்ளுங்க ஜேகே அப்படின்னு அவன் செஸ்ல கை வச்சு புஷ் பண்ண, அப்படி உங்க கை வச்சு லாக் பண்ணி இன்சல்ட் பண்ணுறான். செம்ம பெயின்னு கத்தி அல வர கிஸ் பண்ணி கோம் பண்ணி பண்ணுறான். வலிக்கிட்டு தான் வெயிட் பண்ணுறீங்க. விடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிட்டான். முடிச்சதில்ல. முடிச்சதுடி. எதுக்கடி இப்படி அலற? வலிச்சது. நீங்கள் அவனை பார்க்க உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அவ்வளோ டயரில் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வயிறு பயங்கரமாக வலிக்குது. என்றைக்குமே இல்லாமல் இப்போது கண்ணை டைட்டாக மூடிட்டு பெட்லேருந்து கீழே இறங்க தலைலாம் சுற்றுது. ஏன் தெரியல, இப்படி வயிறு வலிக்குது. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயிற்று பிடிச்சிக்கிட்டீங்க, நல்லாவே தெரியுது. நைட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருப்பீங்க இல்லையா, அது மெதுவாக குளிச்சுட்டு வெளில வர ஜேகே ஃபோன் பேசிட்டே உள்ளே வரா. நீங்கள் எழுத போயிருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்ச நேரம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளில வரீங்க. அவன் அவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்களை ஹக் பண்ண ஜேகே அப்படின்னு ஒரு சவுண்டு லைட்டாக பென் பண்ணி, இன்னடியாத்த ரொம்ப முடியலையா? அதெல்லாம் இல்லை ஜேகே. அவள் உங்களை பார்க்குறா. ஏண்டி ஃபேஸ் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை ஜேகே. இல்லை உனக்கு எதுவும் பண்ணுதோ? இல்லை ஜேகே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நைட்டு பண்ணதுனாலையாடி? அதெல்லாம் இல்லை ஜேகே, பசிக்குது. அதான் பசிக்குதா? பசிக்குது. ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட போகலாமா? நீ போய் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உங்களே பார்க்குறான். என்ன ஜேகே, பசிக்குது சொன்னேன். போறண்டி. அவள் அங்கிறது போக நீங்கள் பெட்டில் உட்காந்து தலை சுற்றுது, தலையை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. கீழே எது ஜேகே, ஒயன் போட்டுட்டியா, நான் வரட்டுமா அப்படி கத்துறான். நீங்கள் இல்லாத அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வந்துடுறேன் சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். தலை சுற்றுனா ஒரு மாதிரி தடுமாறி அப்படி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்து வரீங்க. ஜேகேக்கு சம்திங் ராங் ஏதோ தெரியுது. பட் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. எதுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த பயமும் உனக்கு தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க, அவனுக்கு புரியுது. ஸோ ஜேகே உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபீட் பண்ணுறான். ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்றீங்க, உங்களுக்கு கொமட்டுது. ஸோ தெரிஞ்சுட்டு போதும் மாதிரி போதும் அப்படி தலையாட்டுறீங்க. சரி, இன்னைக்கு வெளியே போகலாமா? இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், போகலாமா? அவன் கூட வெளில வரீங்க. அவன் வெளில எங்காவது சுற்றி பார்க்க அப்படி கூப்பிட்டு போவான்னு நினச்சிருப்பீங்க. பட் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆன்ட்டி கூட இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லையே. அவன் லைட்டாக வென் பண்ணி, உனக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கா? ஆமாம் உனக்கு பார்ப்பலாம். ஜேகே எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, ஜேகே நான் நார்மலாக இருக்கு ஜேகே, ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேச அவன் உங்கள் கண்ணை பார்த்து உங்கள் ஃபேஸை கப்பானே, என்னை நம்ப, என்னை மீறி யாரும் ஒன்று எதுவும் பண்ண முடியாதோ. நான் இங்கே ஒன்றும் விட்டு போக்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். ப்ராமிஸ். நம்ம 2 பேரும் ஒரு 2 hours இப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுவோம், ப்ராமிஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அவன் ப்ராமிஸ் பண்ண உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பயம். இது புது ஹாஸ்பிட்டல், இங்கே என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேரும் எதுவும் உள்ளே போக டாக்டர் யார் பேஷண்ட் கேட்கும்போது என் பொண்டாட்டி அப்படி சொல்கிறான். சரி ஓகே, அவங்கள விடுங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்ல உங்களுக்கு அள்ளு கிளம்புது. நீங்கள் அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிக்க, சாரி டாக்டர், அவள் கொஞ்சம் பயப்படுவா, நான் கூடவே இருக்கேன், நான் எதுவும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நகரில், அதாவது அந்த ரூமில் இருந்து நீங்கள் கூடவே இருந்தால் எப்படின்னு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, நான் இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லை நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறோம். சரி வந்து படுங்க அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்ல ஜேகே கையை பிடிச்சி, என்னை விட்டு போயிடாது ஜேகே,
லைட்டாக ஒரு ஸ்மைலோட தலையாட்டுறான். நீங்கள் ஏறி பெட்டில் படுக்கிறீங்க, உங்கள் தலையில் ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் மாட்டுறாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதும் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பயத்தோட ஜெக்கவை பார்க்க அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட, பயப்படாத, ஒன்றும் கிடையாது, ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது போல ஜெக்கே, ஏய் எனக்கு தெரிஞ்சு உனக்கு தலை சுத்தல் வருதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஜெகி உங்ககிட்ட சொல்ல, டாக்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, உங்கள் பிரெயினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். பிகாஸ் ஜேகேக்கு உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் ஜேகே நினச்சிட்ருக்கான். மென்டலில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. அப்படி தான் அவனுக்கு அந்த தாட். அந்த டாக்டர் கூட கூப்பிட்டு போகும்போது அவங்க இன்னும் முழுசாக கிளியர் ஆகலை அப்படி சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ ஜேகே உங்களை சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்கு, பட் ஏன் அவங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்குறான். இல்லை, இவ எதுவும் மென்டலாக அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. அப்படி இருந்தால் கூட ஷாக் ட்ரீட்மெண்ட் எதுக்கு? இதுக்கு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். எதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்? எனக்கு எதுவும் தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கான பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ரிசல்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க, ஜேகே தான் அங்கேருந்து உங்களை தூக்கிட்டு வந்திருப்பானே, இல்லை தலையாடுறான். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஒரு 3 times கவுன்சிலிங் வந்தால் போதும், அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். அவ்வளோதானா? ஒன்றும் இல்லைல்ல, வீட்டுக்கு போகலாம்ல டாக்டர்? அவர் உங்களை பார்த்து போகலாம், அவ்வளோதான், என்ன இருக்குதுல, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜெகே, நான் சொன்னல, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னல அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறீங்க. டாக்டரும் ஜெகே பார்த்து, நைட்டில் தூங்குறாங்களா? நல்லா தூங்குறா டாக்டர், அவங்க நார்மலாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, எதுக்கும் கவுன்சிலிங் வாங்க சொன்ன மாதிரி நீங்கள் அவங்க கூடயே இருங்க, இப்போதைக்கு அவங்க நார்மல் தான். ஜேகேக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கு. அவரு ஒரு 1/2 hour கவுன்சிலிங் வந்தால் மட்டும் போதும், ஹெல்த்தியாக ஃபுட் கொடுங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல, டாக்டர் உங்களை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே, டேப்லெட்லாம் எதுவும்? எதுக்கு டேப்லெட்? அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது, மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு டேப்லெட்? நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன் தூங்குறாங்களா இல்லையான்னு. அவங்க தூங்குறேன்னா ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். அவங்க தூங்குறாங்க தானே, அவங்க ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு அவங்க நார்மல் தான் அப்படி சொல்ல, எதுக்கு அந்த டாக்டர் தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு அந்த டாக்டர் மேலே டவுட் வருது. ஜேகே உங்களை பார்க்குறான், நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. போதா மாதிரி போகலாம் அப்படி சொல்ல, அவன் கை பிடிச்சி உங்களை கொட்டு வரா. இன்னும் ஒரு 3 ட்ரீட்மெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கவுன்சிலிங். ஸோ அதை மட்டும் அட்டன் பண்ணலாம், ஓகே தானே? ஓகே ஜேகே, நம்ம இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்லே வரலாம். அவனும் சிரிச்சிட்டு சரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. இந்த டைம் வீட்டுக்கு ஆன்ட்டி வராங்க. ஆன்ட்டி, ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போ நீங்கள் வெளில வந்தீங்க? நேற்றே வந்திருப்பேன் உன்னை பார்க்க. அங்கிள் தான் வெளில, அதான் இப்போ வந்துட்டேன். ஆன்ட்டியை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஸ்மூத்தாக அந்த டாக் அப்படி போக, இந்த டைம் யூனோகிட்ட இருந்து ஜேகேக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்ட் 2 பேரும் திரும்பி ஜேகேவை பார்க்க, ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறான். உங்களுக்கு அவ்வளோதான், இவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கும், என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் பேசிட்டே வெளியே போயிட்டான். சொல்லுங்கப்பா. ஜேகே, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா. ஆக்சிடெண்டா? என்னப்பா ஆச்சா? இவ்வளோ நாள் நான் அன்கான்சியஸில் இருந்தேன்டா. எழுந்த உடனே மொபைல் எடுத்து உனக்கு தான் நான் கால் பண்ணுறேன். ஜேகே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே போனால் கையில் காலெல்லாம் கட்டு போட்டு அந்த இவங்க படுத்துட்ருக்கான். சாரி ஜேகே, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கூட தெரியல, 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் உன்னை காண்டாக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான்டா, என்ன மனசு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜேகேவை பார்க்க, ஜேகே என்னாச்சுப்பா, ஏன்பா நீ தான் இதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் வர மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதை நினச்சி தான்டா கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் அதுதான் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் திங்க் பண்ணி தான் நான் என் காரை எங்கே கொண்டு போய் விட்டேன்னு தெரியல. கண்ணு முழிச்சான், இங்கே எப்படி படுத்துட்ருக்கான். ஜேகே அவளை தான் உருக்கிட்டான். நம்மளால தான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி. சாரிப்பா, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுப்பா, சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஒர்க்லாம் அப்படி இப்படி இருக்குடா, நானும் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், நீயும் எங்கே இருக்கியா, 2 பேரும் ஒர்க் போவாங்க, என்னடா பண்ணுறது?
நான் எதுக்குப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஜேகே சொல்கிறான் லைட்டாக ஒரு ஸ்மைலோட. இதான் எதிர்பார்த்த சிக்கி, நீ என் கூட இல்லைனா பாரு எனக்கு என்ன ஆகுது பத்தியா, நான் உங்கள் கூட இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, அவ்வளோதான் அவனுக்கு. அவன் ஏகப்பட்ட ஒர்க் சொல்கிறான் பழையபடி. சிக்கிவும் அதெல்லாம் பார்க்குறான். டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டீங்க. ஆன்ட்டி கூட இல்லை, பிகாஸ் ஆன்ட்டிக்கு தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா. அங்கிள் கொஞ்ச நேரம் தான் விடுவாங்க ஃபஸ்ட்டு மாதிரிலாம், டே ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபுட் குக் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. சிக்கிக்காக்க டைம் இருக்கும். சிக்கி உள்ளே வரா. எங்கே போன சிக்கி, இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு நீங்கள் சிக்கியை பார்க்க, சிக்கி லைட்டாக குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சியா? அது ஒன்றும் இல்லடி, நான் கூல்ட்ரிங்க் தான் குடித்தேன். பட் ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல. சாப்பிட்டியா? தூங்குறத நான் எனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ எல்லாமே எப்படிட்டா நான் தூங்குவேன்? அச்சோ சரி பாப்பலாம். அப்படியே தூக்குறான். எதுக்கு சிக்கி குடித்தேன்? நான் குடிக்கலடி, நான் கூல்ட்ரிங்க் தாண்டி குடித்தேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியல. பெட்டில் உங்களை ப்ளேஸ் பண்ணுறான். ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால முரட்டுத்தனமாக நடந்துக்கிறான். பயங்கரமாக வயிறு வலிக்குது. அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. வலிக்குதுன்னு அல்லுறீங்க. காதுலேயே வாங்கலை. முடிஞ்சதுக்கப்புறம் மேலே படுத்துட்டான். மூச்சு முட்டுது. எழுந்துருச்சுக்கே முடியல அப்படின்னு அவன் ஷோல்டரை புஷ் பண்ண உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டான். அவ்வளோதான், டவுன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக அழுவுறீங்க வயிறு வலிக்குதுன்னு. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் எழுந்து காதில் ஒரு ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுப்பா, கிளம்பிட்டேன்ப்பா அப்படி சொல்கிற சவுண்டு உங்கள் காதுக்குள்ளே கேட்குது. ஷாக்கிங்காக சிக்கியை பார்க்குறீங்க. எங்கே போகிற சிக்கி? ஒன்றும் இல்லடி, அப்பாவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா, அப்பாவுக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரால் எதுவும் பண்ண முடியாது, நான் போகிறேன். அங்கேருந்து வேக்கமாக கிளம்புறான். தலையில் அடிச்சுக்கிறீங்க. இவங்க எப்படி திருத்துறது, என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 3 months ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்டொமக் ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் பெருசாக கண்டுக்கல. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க. ஆன்ட்டி வந்திருக்காங்க விளக்கம் போல். அவங்க கூட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்களுக்கே என்ன சொல்கிறதுனே தெரியல ஃபஸ்ட்டு. ப்ளஸ் யூனோ பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க. ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ சொல்லியம்மா ஜிக்கி இன்னும் இப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆன்ட்டி கைப்பிடிச்சி தேம்பி அழுவுறீங்க. இந்த டைம் உங்களுக்கு கொமட்டுது. வாமிட் பண்ணிட்டு வரீங்க. வரேன், நீ இப்போதான் அடிக்கடிக்கு வாமிட் பண்ணுறல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி சொல்லலா? சரி விடு. அவங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்களோ அப்படி தோணுது. பிகாஸ் அடிக்கடிக்கு சோர்ந்து உட்காந்துக்கிறீங்க. டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அது ஆன்ட்டிக்கிட்டே சொல்லியிருப்பீங்க. அடிக்கடிக்கு வாமிட்டு. அவங்க ஃபுட் குக் பண்ணி கொடுக்குறதுலாம் ஒன்று பிடிக்கல அப்படி சொல்கிறீங்க. ஒன்று நல்லா இருக்குது அப்படி சொல்லி சாப்பிட்றீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்க. ஒரு கெஸ்ஸிங் இருக்குது உங்களை பார்க்க. நீங்கள் இல்லை அப்படி சொல்ல, சரி இல்லை போல் அப்படின்னு அவங்கள விட்டுட்டாங்க. நைட் ஆகுது. சரி நீ தூங்க, நான் கிளம்புறேன், அங்கிள் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்ப. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்டு சிக்கிக்காக்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. வருவான் அப்படின்னு மொபைல் எடுத்து கால் பண்ணுறீங்க. பிக் பண்ணவே மாட்டேன்றான். எப்போ தான் வருவான்னு தெரியல பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் படுக்க டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க உள்ளே வர்றது இன்னும் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு வரான். நீ இங்கே என்ன பண்ணுற? ஹே 1 month ஆச்சுல வயன், நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்டேன் அப்படின்னு தோட்டத்தில் அவனை பார்க்க நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி நொண்டிகிட்டே நடந்து வரான். பெட்லேருந்து எழுந்து உட்காருங்க. படு எதுக்கு இப்போ எழுந்துக்கிற? எதுக்கு உள்ளே வர? நீ வெளியே போ. போகிறேன், எல்லாமே முடிச்சுட்டு போகிறேன். நீ திரும்பவே மாட்டேன். ஒரு நிமிஷம் சிக்கிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மொபைல் எடுக்க அவன் அந்த வாக்கிங் ஸ்டிக்கில் உங்கள் மொபைலை தட்டி விட்டுட்டான். கீழே வந்து விழுந்துருச்சு. என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம். நீங்கள் மொபைல் எடுக்க போக டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சிட்டான். கையை விடு. ஸ்ட்ரகிள் பண்ண உங்கள் மேலே ஏறி பட்டுக்கிறான். இங்கே பிடிச்சி அவனை தள்ளி அவனை போட்டு கழுத்தை போட்டு நசுக்கி மேலே ஏறி உட்காந்து இதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிட்டுருக்க. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு. ஜேகே உள்ள வந்த உடனே, ஜிகே நீ வந்துட்டியா? உன்னை பார்க்க தான் வந்தா ஜிகே. வயன் பாரு மென்டல் மாதிரி நடந்துக்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு அழுதுட்டு
ஜெகே ஜெகே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெகே ஜெகே அப்படின்னு நீங்கள் ஜெகே பார்க்குறீங்க. பாத்தியா என் மேலே ஏறி உட்காந்து அழுத்துறா. பிகாஸ் நீங்கள் அவன் மேலே ஏறி தான் உட்காந்துருக்கீங்க. அவன் கழுத்தில் கை வச்சு அழுத்திட்டு இருக்கீங்க. சிச்சி ஜெகே ஜெகே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெகே அப்படின்னு உங்களுக்கு பதட்டமாகுது. அவன் மேலே வந்து கீழே இறங்குறீங்க. ஜெகே ஷாக் ஆயிட்டான். உள்ள வரான். நீங்க அவன் மேலே வந்து எழுந்து நிற்க என்னடி பண்ணிருக்க ஜெகே ஜெகே நான் சொல்றது கேளு ஜெகே அப்படின்னு நீங்க ஜெகே கிட்ட போக யூனோ பாத்தியா ஜெகே ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்னா உன்னை பார்க்க தான் ஜெகே நான் வந்தேன். நான் கால் பண்ண நீ எடுக்கலையா? உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் ஜெகே. அதுக்குள்ள நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். என் கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டான். இதோ வாயன் ஜெகே ஜெகே நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஜெகே. என்ன நீங்க ஜெகே கிட்ட போறீங்க. ஜெகே எதுவுமே பேசாம யூனோவை பலார்னு அறியறான். நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. யூனோ ஷாக் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க ஜெகே நீ அப்படி கேட்க எட்டி ஒரு ஒத்த அங்க ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு போயிட்டு அதுலயே சொருவிக்கிட்டான். நீங்க பயந்து போயிட்டு ஒரு மாதிரி ஜெகே ஜெகே நீங்க கேட்டுட்டு இருக்க அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டான்.